லெமன் பூரிக்கு தேவையான பொருட்கள்: 2 கப்பு மைதா, 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, ஒரு உருளைக்கிழங்கு, பெருசாக இருந்தால் பாதி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், லெமன் 1, 1/4 ஸ்பூன் உப்பு, நெய். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மைதா, உப்பு ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன். நம்ம அரிக்கரண்டி வச்சு எடுக்கிறப்போ இந்த விதையும் இந்த கசப்பு தன்மையும் மேலேயே நின்றோம். நெய் ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறோம். தண்ணி தெளித்து தான் கிளறணும். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறனால அதில் உள்ள ஈரப்பதமே இதில் இறங்கிடும் மாவில். அதனால் தண்ணி நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபைனலாக ரவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரவையில் நல்லா பெரட்டியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் இப்படியே வச்சிடலாம். இனி வழக்கமாக செய்கிறது மாதிரி மாவை தேய்ச்சி பூரி போட்டு எடுத்துடலாம். பூரி நல்லா உப்பி வருது. நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். சுவையான லெமன் பூரி தயார். நிச்சயமாக எல்லா பூரியும் இப்படி உப்பலாக தான் வரும். இதுக்கு மேட்சிங்கான ரெட் பீன்ஸ் பூரி கிழங்கோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.